ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125 மாடல் பற்றி தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐகோ அசிஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் 6 விதமான வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேஸ் மாடல் வந்து 85,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே டாப் எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 1,04,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டி வந்து நம்ம வாங்கலாமா வேணாமா, இந்த வண்டி வந்து யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின்ல இருந்து பார்ப்போம். இந்த வண்டியில 124.8 cc ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 3 வால்வ் இன்ஜின். மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 11.2 PS பவர் வந்து 7500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 11.2 Nm டார்க் வந்து 6000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து மிட் ரேஞ்சில் வரனால ஹைவேஸ்ல வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் இந்த வண்டியோட ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே 17 inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வரும். டிஸ்க் பிரேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 240 mm வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் அப்புறம் வந்து டெய்ல் லைட்ஸ் ரெண்டுமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது ஃபுல் ஹாலஜனில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது 180 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். அப்புறம் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1326 mm வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 780 mm தான். இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். இதுவே ஹைட் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் ஃபியூல் டேங்க்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் 5 inch TFT ஸ்க்ரீன் வரும். மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் LCD டிஸ்பிளே மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்து இந்த வண்டியோட ஐகோ அசிஸ்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 Nm டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த டார்க் நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் ஓட்டும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டார்க் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 55 60 கிலோமீட்டர் வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்புறம் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு அந்த DFT டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜுமே இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னே சொல்லலாம். ஏன்னா 55 to 60 கிலோமீட்டர்ஸ் தரது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. அதாவது உங்களுக்கு பழைய டிவிஎஸ் பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டியில் வந்து இன்ஜின்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா பழைய டிவிஎஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க கூட அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த பழைய டிவிஎஸ் இன்ஜின்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த இன்ஜினில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் ஓட்டும்போது கூட உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த வண்டி சுத்தமாகவே செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து உட்காரும்போது அந்த ஃபியூல் டேங்கில் வந்து கால் கொஞ்சம் இடிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து சூப்பராகவே செட் ஆகும். ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வண்டி வந்து கொஞ்சம் செட் ஆகாது. அடுத்து இந்த வண்டியில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட கலர்ஸை சொல்லலாம். கலர்ஸ்ன்னு நான் எதை சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த வண்டியில் ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லா வேரியண்ட்லையுமே கிடைக்காது. அதாவது பேஸ் வேரியண்ட்ல வந்து ஒரு சில கலர்ஸும், டாப் அண்ட் வேரியண்ட்ல ஒரு சில கலர்ஸும், மிட் வேரியண்ட்ல ஒரு சில கலர்ஸும், இந்த மாதிரி ஒரு சில வேரியண்ட்ல மட்டும் தான் அந்த கலர்ஸ் கிடைக்குது. முக்கியமாக அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேஸ் வேரியண்டோ இல்லை மிட் வேரியண்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் வந்து வாங்க முடியாது. நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எல்லோ கலருங்கிறது வந்து வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.